பெரும்பான்மை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை தலைமைச் செயலகம் வரவுள்ளார். புதிய அறிவிப்புகள் தொடர்பான முக்கிய கோப்புகளில் அவர் கையெழுத்திடுவார் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் கேட்கலாம். வணக்கம் சஞ்சீவி, முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எத்தனை மணிக்கு தலைமைச் செயலகத்திற்கு வர இருக்காங்க? பதிவு செய்யலாம். ஸ்ரீவித்யா, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் சரியாக 12:30 மணிக்கு தலைமைச் செயலகத்திற்கு முதல் முறையாக அலுவல் ரீதியாக வரவுள்ளார். சென்ற செவ்வாய்க்கிழமையன்று அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டு வெள்ளிக்கிழமையன்று முதலமைச்சராக பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமையன்று நடந்த பெரும்பான்மை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக அலுவல் ரீதியாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச் செயலகத்திற்கு வருகிறார். இதனிடையில் 12:30 மணிக்கு இங்கு வருவதற்கு முன்பாக ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையில் முதன்முறையாக இங்கு தலைமைச் செயலகம் வந்த பிறகு இன்று முதலாவதாக அதிகாரிகளுடன், குறிப்பாக தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், அதே போல மற்ற துறையுடைய முக்கியமான செயலாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 2 வாரங்களாக அரசியல் ரீதியான பரபரப்பு, அதே போல அரசியல் நிலையில்லா தன்மை இருந்த காரணத்தால் தலைமைச் செயலகம் குறிப்பாக முடங்கி கிடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதல்வராக கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பிறகு முதலமைச்சர் இன்று வருகிறார். அதனால் எந்தெந்த பணிகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதோ அந்த பணிகளை பற்றி முதலாவதாக அதிகாரிகளிடம் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய அரசிடம் சென்று இந்த வறட்சி, விவசாயத்திற்காக நிதி உள்ளிட்ட விஷயங்களை பற்றி கேட்டார். கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபாய் கேட்கப்பட்டது. இதன் தற்போது நிலை என்ன? குறிப்பாக தற்போது இன்னும் வறட்சியானது தமிழகம் முழுவதும் நீடித்து வருகிறது. இந்நிலையில் வறட்சி, அதே போல தண்ணீர் வழங்குவது, குறிப்பாக வறட்சியின் காரணமாக பல இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை நிலவுகிறது. இந்த குடிநீர் பற்றாக்குறைக்காக தமிழக அரசால் மேற்கொண்ட உள்ள நடவடிக்கைகள் உள்ளிட்ட விஷயங்களை பற்றி கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் முதல் முறையாக ஒவ்வொரு முதலமைச்சரும் தமிழகத்திற்கு வரும்போது, குறிப்பாக முதலமைச்சராக வரும்போது முதல் நாள் ஒரு கோப்பில் கையெழுத்திடுவார்கள், முக்கியமான கோப்பில். இந்த முறையை பொறுத்தவரை பார்த்தோம்னால் எடப்பாடி பழனிசாமி சில முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எது போன்ற கோப்புகள், முக்கியமான கோப்புகள் இன்னும் என்று தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. இந்நிலையில் பிற்பகல் 12:30 மணிக்கு வருகிறார். முதலாவதாக அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் சந்திக்கிறார். அதன் பிறகு அமைச்சரவை கூட்டம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்று எதுவும் கிடையாது. அதற்கு பிறகு முக்கியமாக நான் குறிப்பிட்டது போல சில பிரச்சனைகளை பற்றி, தற்போது இருக்கக்கூடிய வறட்சி, அதே போல குடிநீர் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சனைகளை பற்றி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது முடிந்த பிறகு ஒரு முக்கியமான கோப்பில் கையெழுத்திடுகிறார். அது எந்த கோப்பு என்று இதுவரை வெளியாகவில்லை. நிறைய பிற்பகலுக்கு மேல் தகவல் வெளியாகும். ஸ்ரீவித்யா. சஞ்சீவி, தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக உள்துறை அமைச்சகத்துக்கு ஆளுநர் அறிக்கை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. அது பற்றி விரிவான தகவல்கள் தெரிய வந்திருக்கா சஞ்சீவி? அதை பற்றிய தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக தற்போது வரை ஏதும் தெரியவில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 2 வாரத்திற்கு முன்பாக பார்த்தோம் என்றால், 1 வாரத்திற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே கவர்னர் அலுவலகத்திலிருந்து, தமிழக ஆளுநர் அலுவலகத்திலிருந்து மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கை அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் அந்த அறிக்கை பொய்யான அறிக்கை என்று ஏற்கனவே ஆளுநர் மாளிகை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்போது வரை அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை. குறிப்பாக தற்போது பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் நிலையில்லா தன்மை முடிந்துவிட்டது. இந்நிலையில் தமிழகத்திற்கு சட்டமன்றத்தில், குறிப்பாக சட்டமன்றத்துக்கு வெளியேயும் சரி, தமிழக சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சரி, தற்போது எடப்பாடி பழனிசாமி 122 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்று தற்போது முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிக்கை சென்றதாக தற்போது வரை தகவல் வெளியாகவில்லை. இந்நிலையில் டெல்லி வட்டாரங்களை பொறுத்தவரை தற்போது வரை எந்த விதமான இதுவும் செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. இருந்தபோதிலும் இந்த விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிட மாட்டார்கள். அதே போல மத்திய உள்துறை அமைச்சும் சார்பாக இது போன்ற அதிகாரப்பூர்வமாக இந்த விஷயத்தை கண்டிப்பாக வெளியிட மாட்டார்கள். இந்நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ரகசியமாக ஏதேனும் ஆவணங்கள் கசித்தால் உண்டே தவிர அதிகாரப்பூர்வமாக இரு பக்கங்களிலும் அறிக்கை தற்போது வரை ஏதும் இல்லை. ரிஜுத்யா.